வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கோபி 65 இல்லைன்னா காலிஃப்ளவர் 65. ஸோ அதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள், பூ பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா தண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து நம்ம தோட்டத்தில் விளைய வைக்கிறதுல வந்து நிறைய வந்து பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா அந்த பூக்குள்ளெல்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன பூச்சிங்கெலாம் இருக்கும், புழுங்க இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து டைரெக்டாக கட் பண்ணிட்டு காலிஃப்ளவர் வந்து சும்மா அலசினா மட்டும் போதாது, அதில் வந்து புழு இல்லைன்னா அப்புறம் அந்த பெஸ்டிசைட் ரெசிடியூ எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம சாப்பாட்டில் போச்சுன்னா அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இது வந்து நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து இது வந்து கோபி 65 செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நல்லா அது காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டா நம்மள இதில் இருக்கிற காலிஃப்ளவரில் இருக்கிற கிருமிலாம் நம்மளுக்கு வந்து நல்லா இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து காலிஃப்ளவரில் தான் இருக்கிறதுலே அதிகமான நம்ம பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதோட ஃபார்மிங்கில். ஸோ அந்த பெஸ்டிசைடை ரெசிடியூ ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதித்தோடனே அந்த கொதிக்கிற தண்ணியில் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுடலாம். இதை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த சூடான தண்ணியில் அந்த மஞ்சள் தூளும் உப்போடு சேர்ந்து இருந்தாலே நம்ம காலிஃப்ளவரில் இருக்கிற கிருமி, அப்புறமா அந்த பூச்சிக்கொல்லியில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இது இப்போ பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் வந்து 10 மினிட்ஸ் அந்த மஞ்சள் தூள் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு இது மேலே வந்து நல்லா ஒரு குடிக்கிற தண்ணி வந்து ஒரு பெரிய ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றி நல்லா இதை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேறு எக்ஸஸ் வாட்டர் வந்து நல்லா ட்ரெயின் ஆகட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கும் நம்மளோட காலிஃப்ளவர். ஸோ வாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம அடுத்தது வந்து இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு பைண்டிங் கொடுக்கும். அப்புறமா வந்து 1/4 கப் வந்து அரிசி மாவு, இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ நான் சொல்கிற அளவுலாம் வந்து ஒரு ஸ்மால் டு மீடியம் சைஸ் அளவுக்கு காலிஃப்ளவருக்கு. இன்கேஸ் உங்கள் காலிஃப்ளவர் பெருசாக இருக்குது இல்லைன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேட்டரோட அளவு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ரெட் கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம கோபி 65க்கு நல்லா அந்த பளிச்சுன்னு ரெட் கலர் கொடுக்கும். ஸோ நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக கலந்துக்கலாம். இது வந்து பஜ்ஜி மாவோட கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் ஒட்டி இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இது வந்து நல்லா கெட்டியாக கலந்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம தண்ணி இருத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் அப்புறமா இல்லைன்னா அரிசி மாவு கலந்துங்க. இன்கேஸ் வாட்ரி ஆகிடுச்சுன்னா உங்கள் பேட்டரு நீங்கள் இந்த மாதிரி கலந்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 நாள் கூட வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம், நல்லா ஒரு தின் ஃபிலிம் போட்டு. அப்போ நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வந்து எப்போ வேணுமோ அப்போ வந்து நல்லா சூடாக பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இது நம்ம சூடான எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பாகி நல்லா கலர் மாறுற வரைக்கும், நம்ம நல்லா ரெட் கலர் தெரிகிற வரைக்கும் நல்லா இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம
ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இல்லைன்னா வெளியில் கறிக்கிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் நம்ம கோபி. இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கலர்லாம் கூட நல்லா ரெட் கலர் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து அதோட எண்ணெயெல்லாம் வந்து எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுவாங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான கோபி 65, அதாவது காலிஃப்ளவர் 65 டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. கடலில் கிடைக்கிற ஸ்டைல்லையே. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.